தமிழ்நாடு முழுவதும் பிரபல கட்டுமான நிறுவனங்களில் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்த நிலையில் கணக்கில் வராத சொத்து ஆவணங்கள் 2 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதா நினைவிடம் கொச்சினில் வருமான வரித்துறை அலுவலகம் கட்டிய நிறுவனத்தில் திடீர் சோதனை நடத்தப்பட்டதன் பின்னணி என்ன? சென்னை, கோவை, ஈரோடு, விருதுநகர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் 35 இடங்களில் கடந்த 2ஆம் தேதியிலிருந்து வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அரசு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் கட்டுமான நிறுவனங்களின் அலுவலகம், நிறுவனத்தின் உரிமையாளர் வீடுகள் ஆகியவற்றில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக அரசு ஒப்பந்ததாரர்களான CMK ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், கிரீன்ஃபீல்ட், சத்யமூர்த்தி அண்ட் கோ போன்ற கட்டுமான நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது. ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் CMK ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சினிப்பாளையம் குழந்தைசாமி பாலசுப்ரமணியம் மற்றும் சினிப்பாளையம் குழந்தைசாமி வெங்கடாசலம் ஆகிய இருவரும் சேர்ந்து நடத்தி வருகின்றனர். இவர்கள் தொடர்பான இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. கடந்த 4 நாட்களாக நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை இன்று அதிகாலை நிறைவடைந்தது. இந்த சோதனையின் போது இந்த நிறுவனங்கள் தொடர்பான பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குறிப்பாக 250 கோடி ரூபாய் மதிப்பிலான கணக்கில் வராத வருமானம் தொடர்பான ரசீதுகள், ஆவணங்கள் பறிமுதல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 வருடமாக இந்த நிறுவனங்களின் வருமானம் மற்றும் செலவினங்கள் உள்ளிட்ட கணக்கு வழக்குகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டதில் வரி ஏய்ப்பு அம்பலமாகியுள்ளதாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. சோதனை நடந்த இடங்களில் கிடைக்கப்பெற்ற எலக்ட்ரானிக் உபகரணங்கள், ஆவணங்கள் மற்றும் ஃபாரன்சிக் ஆடிட்டிங் மூலமாக தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இன்னும் அதிக அளவிலான கணக்கில் வராத வருமானம் சிக்க வாய்ப்புள்ளதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 கோடி ரூபாய் அளவில் பணம் ரொக்கமாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் அரசு ஒப்பந்தங்கள் மூலமாக பல்வேறு கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளது. இந்த திட்டங்களுக்காக அரசு அளித்த தொகையை முறையாக செலவிட்டு திட்டங்களை நிறைவேற்றி உள்ளார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த திட்டங்களில் செலவு செய்யப்பட்ட தொகை குறித்து முறையாக கணக்கு காட்டப்படாமல் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும், அது தொடர்பான ஆவணங்களை அடிப்படையாக வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். CMK ப்ராஜெக்ட் நிறுவனம் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா நினைவிடம், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுகளில் அரசு ஒப்பந்தங்களை மேற்கொண்டது. மேலும் பள்ளிக்கல்வித்துறை சார்பான பல்வேறு கட்டிடங்களும் வருமான வரித்துறைக்கு கொச்சினில் ஆயகர் பவன் கட்டுமானத்திலும் இந்த நிறுவனம் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமானம் இடிந்து விழுந்த விவகாரத்தில் தொடர்புடைய சத்யமூர்த்தி அண்ட் கோ கட்டுமான நிறுவனம் சர்ச்சையில் சிக்கியது. அந்த நிறுவனத்தில் ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அரசு திட்டங்களில் இந்த கட்டுமான நிறுவனங்கள் முறையாக ஈடுபட்டுள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக வரும் வாரங்களில் CMK ப்ராஜெக்ட், கிரீன்ஃபீல்ட் மற்றும் சத்யமூர்த்தி அண்ட் கோ ஆகிய நிறுவனத்தின் நிர்வாகிகள், இந்த நிறுவனத்திற்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்த நிர்வாகிகள் தொடர்பான நபர்களுக்கு சம்மன் அனுப்பி வருமான வரித்துறை விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.